ஹலோ ஆல், வெல்கம் டு சாருமதிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈவினிங் vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ரொம்ப போர் அடிக்குது, இது ஒரு நல்ல ஈவினிங் சொல்லிட்டு சம்மர் டைம் இப்போ தான் வெளில போக முடியும் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்துட்டோம். அன்றைக்குன்னு பார்த்து ரொம்ப விண்டி, அதாவது ரொம்ப காற்று அதிகமாக அடிச்சிச்சு. அண்டு ரொம்ப குளிராகவே இருந்தது. நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு வரல. ஸோ ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு வாக் மாதிரி போகலான்ட்டு வந்திருந்தோம். இங்கே யூகேயில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி, ப்ரெசன்டபுளாக இருக்க மாதிரி கட்டியிருப்பாங்க. பார்க்குறக்கு நல்லா இருக்கும்னு வைங்களேன். இங்கே பார்க் ஃபுல்லாகவே சம்மர் டைமில் நல்லா பச்சை பசேன்னு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே கண்ணுக்கெல்லாம் ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பச்சை பசேன்ட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நாங்கள் வந்திருந்தப்போ இது ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால ஒரு ஈவினிங்காக இது கிட்டத்தட்ட நைட்டுக்கிட்ட ஒரு 8:30 கிட்ட வந்திருந்தோம் பார்க்குக்கு. அப்போ தான் சன்செட்டே ஆகுது. இங்கே யூகேலலாம் டைமிங் ரொம்ப டிஃப்ரெண்ட். சம்மர் அப்போது மார்னிங் 4க்கெல்லாம் விடிஞ்சிரும், பளிச்சுன்னு இருக்கும். அண்ட் நைட்டு 9:30 தான் இருட்டும். நாங்கள் பார்க்கில் நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே 2 நரி இருந்தது. ஸோ பக்கத்தில் போனால் கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போகல, தள்ளி தான் இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வர வழியில் ஒரு ரோஜா பூ வந்து ஒரு செடியிலேருந்து பிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதாவது திட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட் பார்க்க அழகாக இருக்குன்ட்டு ஐ couldn't able to resist. சரி, அது தண்ணியில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மீதமான சாஸ் பாட்டில், கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸோ இல்லை எதாவது ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ தண்ணி நிரப்பி அதில் போட்டு வச்சாச்சு. பார்க்குறக்கே செம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கேயாவது நல்லா அழகாக இருந்ததுன்னா நான் பறித்து கொண்டு வந்துடுவேன். நீங்களே என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள். அப்புறம் டின்னருக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி சாப்பாடு இருந்தது. அப்புறம் பீன்ஸு சாதமும் அப்புறம் கொஞ்சம் முள்ளங்கியும் செலரியும் கட் பண்ணி சாலட் மாதிரி ரெடி பண்ணி கூட வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நைட் டின்னர் பார்த்திங்கன்னா பீன்ஸ் ரைஸும் ரேடிஷ் அண்ட் செலரி சாலட், அது கூட சோடா. உங்கள் ஈவினிங்கும் இந்த மாதிரி நல்லபடியாக போயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் டச்சில் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.